கைஸ் நம்ம சிஎஸ்கேவோட டே 2 பிராக்டிஸ் அட் நாவலூர்ல நம்ம தலதுணி சிக்ஸர் தெரிவிக்க விட்டுருக்காரு. அதை தவிர ஒரு சில வீடியோ கிளிப்ஸ்ல வந்திருக்கு அண்ட் புதுசா ஒரு சூப்பர் கிங் டீமோட ஜாயின் பண்ணிருக்காரு. அது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு இன்னொரு லைக் கொடுங்க. மறக்காம எல்லோ தமிழ் சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்றேங்க. இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் சிஎஸ்கேவோட பிராக்டிஸ் கேம்ப்ல ஒரு புது சூப்பர் கிங்ஸ் வந்து டே 2ல ஜாயின் பண்ணிருக்காரு. அது வேற யாருமே இல்ல, ராகுல் திரிபாடி தான். அண்ட் இந்த வெயிட்டி ஷோன்னு சொல்லுங்க, ராகுல் திரிபாடியை ரொம்ப நாளா நம்ம சிஎஸ்கேல பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அண்ட் அது இப்ப நிறைவேறிக்கு. ராகுல் திரிபாடி ஜாயின் சிஎஸ்கே கேம்ப் கைஸ் ஐபிஎல் 2025 வந்தது மட்டும் இல்லாம நெட்ஸ்ல வேற லெவல் அடிச்சிருக்காரு. அவர் அடிச்ச ஒரு பர்டிகுலர் ஷாட் போய் பார்த்துருவாங்க. கைஸ் ஒரு நோ லுக் கிளீன் ஈட்டிங் ஷாட்னே சொல்லணும். ராகுல் திரிபாடி இருந்து அவரோட ட்ரேட்மார்க் ஷாட்டாக அது இருந்திருக்கு. அண்ட் ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் பெருசா இல்ல சொல்லுங்க உள்ள சிஎஸ்கே கேம்ப்குள்ள வரதுக்கு முன்னாடி 2 டக்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து அச்சிருந்தாரு டிஒய் பாட்டில் லீக்ல. அதை தொடர்ந்து அவர் விளையாண்ட 3வது மேட்ச்லயே 23 பால்ல 47 ரன் கிட்ட அடிச்சு ஒரு கம்பேக் கொடுத்து தான் நம்ம சிஎஸ்கே கேம்ப்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு ராகுல் திரிபாடி. அண்ட் எனக்கு ரொம்ப நாளா பர்சனலா இது ஒரு ஆசைங்க. அவர் ரைசிங் புனே ஜெயின்ஸ்க்கு பிளே பண்ணும்போது அண்ட் இவரை அடுத்த வருஷம் சிஎஸ்கே எடுத்தா எப்படி இருக்கும் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி சிஎஸ்கே பாத்தீங்கன்னா அவருக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அவர் கிடைக்காம போனாரு. ஆனா அவரோட ஐபிஎல் கெரியர் பீக்ல இருந்திருக்குதாங்க சொல்லணும். பட் அவருக்கு இந்தியன் டீம்ல தான் அந்த அளவு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா ஒரு அண்டர்ரேட்டட் டேலண்ட்டை இந்தியன் கிரிக்கெட் டீம் மிஸ் பண்றாங்க தான் சொல்லணும். அது கண்டிப்பா ராகுல் திரிபாடியா இருக்கு. அதை தவிர டே 2 ஆஃப் சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்ல கேப்டன் ருத்ராஜ் கேக்வாடோட ஒரு சில பிக்ஸை பார்க்கலாம் இப்ப. அண்ட் இந்த கவர் டிரைவ் பாக்குறீங்களா. அண்ட் இது பாத்தீங்கன்னா தீபக் கூடாவோட இந்த ஒரு போட்டோ மட்டும் தான் கிடைச்சிச்சு நம்மளுக்கு. அண்ட் பெருசா அவரை பத்தி வீடியோ எதுவுமே வரல. அண்ட் வன்ஷி பேடி பேட்டிங் ஆடும் போது இது எடுத்திருக்காங்க கவர் டிரைவ் ஆடும் போது. அடுத்ததா இது யார் தெரிஞ்சாக கெஸ் பண்ணுங்க. அண்ட் இது பாத்தீங்கன்னா ஆண்ட்ரி சித்தார்த் தான் அவர் கவர் டிரைவ் ஆடும்போது எடுத்திருக்காங்க. அண்ட் இது இவங்க 2 பேரும் விஜய் சங்கர் ரெண்டு தமிழ்நாடு பிளேயர்ஸ் ஃபீல்டிங் பண்ணும்போது. அண்ட் இது அன்ஷுல் கம்போஜ் பேட்டிங் பிராக்டிஸ்மே எடுத்திருக்காங்க. அண்ட் அன்ஷுல் கம்போஜ் அஸ் பவுலரா தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா அவர் பேட்டிங்ல டீசெண்டா விளையாடுவாரு. இந்த பக்கம் கமலேஷ் நாகர்கோட்டி இவரோட பவுலிங் கிளிப்ஸ்மே நம்ம போன வீடியோல பார்த்திருப்போம், டே 1ல பார்த்திருப்பீங்க. அண்ட் அடுத்ததா நம்மளோட குர்ஜப்னீத் சிங் இவரோட பவுலிங் ஆக்ஷனை பார்த்தோம். பட் இவர் பவுலிங் போற மாதிரி இந்த வீடியோ கிளிப்ஸ் கிடைக்கல. அண்ட் இவர் எப்படிங்க மறக்க முடியும், நம்மளோட முகேஷ் ஸ்டார்க் சிஎஸ்கேல ஃபன் பண்றதுக்கு தீபக் சஹர் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா அடுத்து கலீல் அஹ்மத் வந்துட்டாரு. கலீல் அகமது அண்ட் இன்னொரு பேட்ஸ்மேன் நெட்ல பேட்ஸ் பண்ணும்போது அவர் ஸ்விட்ச் அடிச்சிருக்காரு. அந்த பேட்ஸ்மேன் கலீல் அகமது நானும் அந்த ஷாட் ஆடுறேன் ஆடிருக்காரு. அந்த ஷாட்டை வேற லெவல் ஃபன் மூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அடுத்ததான் நம்ம ஆஷனாவோட ஒரு சில கிளிக்ஸை பார்க்கலாம். ஆஷனா பவுலிங் போடும்போது இந்த ஒரு கிளிக்ஸ் எடுத்திருக்காங்க ரன்னப்ல. அண்ட் இது ஆஷனா நெட்ல பேட்டிங் பண்ணும்போது தலதோனியோட கூட சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஆஷனா பேட்டிங்ல பண்ணியிருந்தாரு டே 1. நான் ரொம்ப வீக்கரா இருக்கேன். ஆஷனா என்ன ஆஃப்டர் 9 இயர்க்கு அப்புறம் நம்ம திரும்ப அகைன் எல்லோ ஜெர்சில மேட்ச்ல பார்க்க போறோம். அடுத்து யாரு நம்ம தலதோனிங்க. தலதோனி ஃபுட்பால் விளையாடும் போது எடுத்திருக்காங்க. சாரி ஃபுட்பால் விளையாடுப்பாங்களா அடுத்தது. அண்ட் இது நம்ம தலதுனி டே 2ல ஒரு பெரிய ஷாட்டோட போயிருக்காருங்க. அது போய் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த பிக்கப் பாருங்க கைஸ். அண்ட் இது பார்த்தா யூசுவலா எப்பயுமே சிஎஸ்கே பிராக்டிஸ் கேம்ப்ல நம்மளுக்கு கிடைக்கும் வீடியோவா. ஆனா இப்ப ஒரு போட்டோவா கிடைச்சிருக்கு. தலதுனி நெட்ல பவுலிங் போட்டிருக்காரு. ஏப்பா சிஎஸ்கே அந்த வீடியோ கொஞ்சம் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணுங்க. அண்ட் கைஸ் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா தலதுனி விக்கெட் கீப்பிங் பிராக்டிஸ் பண்ணிருக்காரு நாவலூர்ல. அண்ட் நீங்க போட்டோஸ் பாக்குறீங்களா, என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு போட்டோஸ் தான் உங்களால காட்ட முடியும், வீடியோ காட்ட முடியாது. அண்ட் தலதுனியோட விக்கெட் கீப்பிங் பிராக்டிஸ் எடுக்கும்போது இந்த போட்டோஸ் பார்த்தா கிடைச்சிருக்கு. யூசுவலா தலதோனி விக்கெட் கீப்பிங் பிராக்டிஸ் பண்ணி நம்ம பார்க்க மாட்டோம். பட் பண்றாரு இப்ப பார்க்கலாம். அவருமே பார்த்தா லாங் கேப்ல இருந்து வந்திருக்காரு. அண்ட் கைஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா தலதோனி அவரோட பேட் ஸ்பான்சரை மாத்திருக்காரு. அவர் பார்த்தா டோன் தான் யூஸ் பண்ணுவாரு. இப்ப எஃப்ஜிக்கு பார்த்தா மாறிருக்காரு. அதுவும் தலதோனியோட பேட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிருக்காரா. அவர் பார்த்தா லேசான பேட்டை தான் பார்த்தா ப்ரிப்பேர் பண்றாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. அது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு. தலதோனி அவரோட புது பேட்ல தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு நெட்ஸ்ல. கைஸ் இந்த டேட் ஃபுல்லாவே தலதோனி இப்படிதான் விளையாடுறாரு. அதுவும் சிக்ஸர்ஸா இருக்கட்டும் பெரிய பெரிய சிக்ஸர்ஸ் அடிச்சிருக்காரு. அதை தவிர டே 2ல அவர் ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் தான் பார்த்து ஹேண்டில் பண்றாரு. ரொம்ப நேரம் பார்த்தா ஸ்பின்னர்ஸ் பிளே பண்றாரு. கைஸ் அந்த அடுத்ததா இந்த ஒரு ஷாட், என்ன ஒரு ஷாட் கைஸ். அந்த பேட்ல பட்டன அந்த சவுண்டே வேற லெவல் கைஸ். அந்த அடுத்ததா தலதோனியோட பேட்டிங் கிளிப்ஸ் பார்த்தனா ஒரு 1 மினிட்க்கு கண்டினியூவா வரும். நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கல, நீங்களே போய் அந்த வீடியோ கிளிப்ஸை பார்த்துட்டு வாங்க. சாப்பிடுறேன் கீழே இறங்கிடுவேன். பார்க்கக்கூடாது.
கைஸ் பார்த்திருப்பீங்க, தல தோனி வேற லெவல்ல கலக்கிட்டு இருக்காருல. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி தல தோனி கலப்பார் நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் வரும் நம்மளுக்கு, உடனே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணலாம். அண்ட் நேத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆஃப் டேவா இருந்திருக்கும், ஏன்னா 2 நாள் கண்டினியூவா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. அண்ட் நேத்து ஒரு ஆஃப் டே, இன்னைக்கு பார்த்தா சிஎஸ்கேயோட ப்ராக்டிஸ் கேம்ப் இருக்கும். நாமளும் தொடர்ந்து சிஎஸ்கே அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்போ இன்னும் சந்திக்கும் வரை உங்கள் விடைபெறுவது நான் உங்கள் ஹரி.